அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். நம்ம மருத்துவ செய்தி பார்த்துட்டு வரதெல்லாம் குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியமானது தான். நிறையா ஒரு 13-14 எபிசோட் போட்டோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டே குழந்தை பாக்கியம் கிடச்சிதுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எங்கள் வைத்தியம் பார்த்து குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய சக்ஸஸ். இப்போ நம்ம பார்க்குறது நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த சில விஷயங்கள் ரகசியமாக இருக்குது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இது வெற்றிலை சொல்லும் குழந்தை பாக்கியம். வெற்றிலை சொல்லும் குழந்தை பாக்கியம். இது வெற்றிலை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வெற்றிலை. வெற்றிலை சொல்லும் குழந்தை பாக்கியம். அந்த வெற்றிலையில் குழந்தை பாக்கியம் மறைஞ்சிருக்குங்க. அப்போ பார்ப்போம். வெற்றிலை என்பது ஒரு மங்களகரமான ஒரு பொருள். எந்த காரியமும் ஒரு நல்ல காரியம், மங்கள காரியம், கடவுள் வழிபாடு, பொண்ணு பேசுவது, நிச்சயதார்த்தம், பூ வைத்தல், குழந்தைக்கு பேர் வைத்தல், எந்த ஒரு நல்ல காரியமும் ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் வெத்தலை பாக்கு இல்லாமல் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ வெத்தலை பாக்கு அவ்வளவு, ஏன்னா அவள் மகாலட்சுமி. இந்த வெத்தலைன்னு சொன்னால் வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு. சுண்ணாம்புன்னு சொன்னால் கால்சியம். பாக்கு என்பது துவர்ப்பு சுவை. வெற்றிலை என்பது அல்கலின். அசிடிட்டி அல்கலின் ஒன்று இருக்குது. அதில் அல்கலின் வெற்றிலை. கால்சியம் சுண்ணாம்பு, துவர்ப்பு பாக்கு. ஆக ஒரு மெட்டலில் கால்சியம் உள்ள வருது, சுண்ணாம்பு சத்து. பெண்களை பொறுத்த மட்டும் அயனும் கால்சியம் தான் மென்சஸ் டயத்தில் ரிலீஸ் ஆகும். மந்த்லி லீக்கேஜ். அந்த நேரத்தில் அதிகமாக அவர்கள் இழக்கக்கூடிய சக்தி கால்சியமும் அயன் தான். அந்த சத்தை தான் வெளியே போகும். அது மாதிரி பாக்கு சுவையில் அது துவர்ப்பு. துவர்ப்பு சுவை என்பது ரத்தம். உடம்பில் நிறைய தாது பொருட்கள் இருக்கு. துவர்ப்புனா ரத்தம், புளிப்புனா கொழுப்பு, உப்புனா எலும்பு, கசப்புனா நரம்பு, இனிப்புனா தசை, காரம் உமிழ்நீர். அப்போ துவர்ப்பு என்பது இரத்தத்துக்கு சம்பந்தமான ஒன்று. அடுத்து அல்கலின், அசிடிட்டி. இந்த உடம்பு 80% அல்கலின், 20% அசிடிட்டி. ஸோ ஒரு அல்கலின், ஒரு துவர்ப்பு சுவை, ஒரு மெட்டலில் கால்சியம், இந்த மூணும் ஒரு காம்பினேஷன் தாங்க வெத்தலை. காலை, பகல், இரவு ஒவ்வொன்றும் தூக்குதலாக போடுவாங்க. இப்போ சுமங்கலி தாம்பூலம் தரிக்கணும் ஒரு பழம் இருக்கு. சுமங்கலி தாம்பூலம் தரிக்க வேண்டும். தாம்பூலம்னா வெற்றிலை போடுறது. அந்த காலத்தில் வெற்றிலை போடும் பழக்கம் பாட்டிமார் வரைக்கும் உண்டு. எல்லா வீட்லேயும் வெத்தலை போடுவாங்க. அப்போ கல்யாணம் முடித்த பெண்ணுக்கு பேர் சுமங்கலி. அப்போ சுமங்கலி தாம்பூலம் தரிக்கணும்னா தாம்பூலம் தரித்தால்தான் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம் முன்னோர்கள் உணவு முறையில் இதையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டார்கள். ஸோ கல்யாணம் முடித்த சுமங்கலி வெத்தலை போடணும், அவ தாயாக மாறணும். அதற்கு வெற்றிலை மிகப்பெரிய உதவி செய்யும். வெற்றிலை சாறில் தேன் கலந்து குடித்தால் விரைப்புத்தன்மை குறைந்தவர்களுக்கு விரைப்புத்தன்மை கிடைக்கும். வெத்தலை சாறில் தேன் கலந்து சாப்பிட்டா. ஸோ இருபாலருக்குமே குழந்தை பாக்கியத்துக்கு உதவக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு வெற்றிலைன்னு எடுங்க. வெற்றிலை எடுத்தால் இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு இந்த வெற்றிலை எப்படி வருதுன்னா, வெற்றிலை என்பது உடம்பை வெற்று ப்ளஸ் இலை, உடம்பினுடைய கழிவுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி உடம்பை ஓவரால் பண்ணி பானையை கழுவுறோம் பார்த்தீங்களா. ஒரு பானையை நல்லா புளி போட்டு தேய்ச்சி கழுவி
தண்ணி பிடிப்போம், சமைப்போம், எல்லாம் செய்வோம். அந்த ஓவர் ஆயில் பண்ணுறது வெற்றி ப்ளஸ் இலை, வெற்றிலை. இந்த உடம்பை வெற்று உடம்பாக கழிவுகளை நீக்கி சுத்தப்படுத்தி ஒரு புது தண்ணியை பிடிப்பதற்கோ புது சாதத்தை ஆக்குவதற்கோ தயாராக வைக்கக்கூடியது. அப்போ இந்த உடம்பை ஓவரால் பண்ணி ஒரு கருத்தரித்து அந்த குழந்தையை சுமப்பதற்கு இந்த வெற்றிலை உதவி செய்யும். இப்போ இதில் ஒரு சூட்சமாக என்னன்னா, நான் முந்தைய என் பதிவில் சொல்லியிருக்கிறேன், புணர்தல் என்பது ஒரு காலம் இருக்கு. மாதவிடாய் விளக்கு ஆனது அடுத்த மாதவிடாய் விளக்கு 4 வாரம் 28 நாள் அடுத்த மாதவிளக்கு வரும். அதை 4 வாரமாக பிடிச்சிட்டு முதல் வாரம் கடைசி வாரம் 4வது வாரம் இந்த 2 வாரத்தில் புணர்தல் குழந்தை பாக்கியத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடுனா அந்த முதல் வாரமும் கடைசி வாரம் தான். மிடில் இருக்கக்கூடிய 2வது வாரம் 3வது வாரம் தான் கருத்தரிப்பதற்குரிய காலம். அப்போ குறிப்பாக 16லிருந்து 20 நாள், அந்த 5 நாள் ஒரு மாதவிளக்கிலிருந்து இன்னொரு மாதவிளக்கு இடைப்பட்ட காலத்தில் 16வது நாளிலிருந்து 20 நாளுங்கிறது ஒரு ஆப்டார். ஆக இந்த வெற்றிலையினுடைய 3 விதமான குணங்கள் கொடுக்குது. நான் சொன்ன மாதிரி புணர்தல்ங்கிற காலம் 16லிருந்து 20ஆம் நாளுக்குள்ளே இருந்தால் மிகவும் நன்று. பிரம்ம முகூர்த்தத்தில் புணர்தல் மிகவும் நன்று. 3 to 5 அதிகாலை மிகவும் நன்று. குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு புணர்தல் என்பது அதை விட மிகவும் நன்று. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தினுடைய அப்பொருள் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. இவங்க வம்சம் விருத்தி ஆகணும்னா குலதெய்வ வழிபாடு தேவை. ஸோ அதை ஒரு தெய்வீக செயலாக எடுத்து செய்யணும். அப்போ தெய்வீக செயலுக்கு வெத்தலை பாக்கு தேவை இல்லையா? அப்போ வெத்தலை போடணும், பாக்கு போடணும், எல்லாம் செய்யணும். அப்போ பெண்கள் தாம்பூலம் தரிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வெற்றிலை இருக்கு, வெற்றிலையில் நரம்பு உண்டு. நரம்புனா இந்த மாதிரி இருக்கும். நான் பக்கத்தில் காட்ட சொல்ல போகிறேன் பாருங்கன்னா, இப்படி நரம்பு இருக்கும். இந்த நரம்புல இங்கேருந்து நரம்பு இருக்குது, இங்கிட்டும் நரம்பு இருக்குது. ஒன்றை ஒன்று தொடும், ஈக்குவலாக தொடும். கரெக்டாக ஒரு முனையில் 2 நரம்புகளும் தொடும். அப்படி நரம்புகள் தொட்டால், இவர் சுருக்கமாக சொல்கிறேன், குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு சோழிக்கு வெத்தலை பற்றி நான் பேசலை. வெத்தலை என்பது குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நரம்பானது ஒன்றை ஒன்று ஈக்குவலாக ஒன்றாக சேர்ந்திருந்தால் ஆண் குழந்தை. இந்த நரம்பானது ஒன்றை ஒன்று சேராமல் எல்லா நரம்புகளும் கொஞ்சம் கொஞ்சம் விலகி ஒன்றோடு ஒன்று சேராமல் இருந்தால், இப்போ இது சேர்ந்துருக்கு அப்படின்னா இப்படி நிறையா முழுக்க இதான் அந்த வெற்றிலை அப்படின்னா அது ஆண் குழந்தை. இப்படி இருக்கும், இப்படி போய் சேர்ந்துருக்கும், கரெக்டாக இப்படி சேராமல் இப்படி முழுக்க இருந்தால் அது பெண் குழந்தை. ஒரு 4-5 இப்படி இருக்கு, ஒரு 4-5 இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கு, இரண்டும் கலந்து இருக்கு, அது அழி. ஸோ ஆண் பெண் அழி. யாரும் குழந்தையை விரும்பி பெறுவார்கள். ஆண் வேணும் என்பார்கள், பெண் வேணும் என்பார்கள். அழி யார் வேணும்னு விரும்பி கேட்கறது இல்லை. ஆனால் அமைஞ்சு விடும், எதேச்சியாக அமைஞ்சு விடும். அதான் திருமூலர் சொல்லுவார், இட்டான் அறிந்தில் என்பார். இட்டானா விந்த விட்டவன், அவனுக்கே தெரியாது இது கருதரிக்க போதும்னு. அவனுக்கே தெரியாது, யாருக்குங்க தெரியும்? உணர்கின்ற பொழுது இந்த விந்து கருத்தரிக்கும்னு யாருக்கு தெரியும்? ஸோ இட்டான் அறிந்தில் என்பார். தட்டான் ஒன்றனே அறிந்தில் என்பார். கடவுளுக்கு தான் தெரியுமா அது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெற்றிலை போடுகிற பழக்கத்தில் ஆண் குழந்தை வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஈவன அப்படி நரம்பு முழுக்க இருக்கணும் தொட்டு. அந்த எத்தனை நரம்பு இருந்துச்சோ அந்த வெத்தலையில் அத்தனையும் அப்படி இருக்கும். அது மாதிரி பெண் குழந்தைனா இப்படி இருக்கும், தொடாமல் அத்தனையும் இருக்கும், அது பெண் குழந்தை. 2-3 தொட்டு 2-3 தொடாமல் இருந்தால் அது அழி. இப்போ நான் வெத்தலையை காட்ட போகிறோம். இப்போ நீங்கள் கேமராவில் பாருங்கள் வெத்தலையை.
சரியா? இப்போ காட்டுங்க பாருங்க. இப்போ இந்த வெத்தலையை பாருங்க. இந்த வெத்தலை நரம்பு இருக்கா? இங்கிட்டு இங்கிட்டு நரம்பு இருக்கா? எல்லா நரம்பும் ஒரே இடத்தில் போய் சந்திக்குதா? டிஃபரன்ஸ் இல்லை. இந்த மாதிரி வெத்தலைகளாக போடுகின்ற சுமங்கலிக்கு ஆண் குழந்தை பாக்கியம் அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வெத்தலை பாருங்க, கீழே உள்ள நரம்பு சரியாக ஒரே இடத்துல சேரலை, கொஞ்சம் விலகி தான் சேருது. ஆனால் மேலே உள்ள 2 நரம்பும் சரியாக போய் சேர்ந்துருக்கு. இந்த கீழே உள்ள இந்த நரம்பு அது எதிர் நரம்போட சரியாக சேரலை, கீழே இடம் விட்டுருக்கு. மேலே 2 நரம்பும் ஒழுங்காக இருக்குது. அப்போ இட் இஸ் அ காம்பினேஷன், அழிப்பிறப்பு. இதே மாதிரி வெத்தலையில் இந்த கோடு ஒன்றோடு ஒன்று சேராமல் முழுக்க ஈவனை ஒன்றை ஒன்று தொடாமல் வித்தியாசமான இடத்தில், ஆனால் அந்த வேலை கிடைக்கல. அதனால் இதில் சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இருக்குமே ஆனால் அது பெண் குழந்தை. புரிஞ்சிடுச்சா? பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த இலைகள் இப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஈவனாக நரம்புகள் இருக்குமே ஆனால் இலை முழுக்க ஆண் குழந்தை. மாறி மாறி இருக்கு முழுக்க பெண் குழந்தை. மாறி இருக்கு, சேர்ந்து இருக்கு அழி. அது மாதிரி வெத்தலையில் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலையில் ஓட்டை இருக்கும். சில வெத்தலையில் ஓட்டை இருக்கும், 1 ஓட்டை 2 ஓட்டை, சில இடத்துல பெரிய ஓட்டையே இருக்கும். இல்லைன்னா அந்த பக்கம் நசுங்கி இந்த பக்கம் டேமேஜ் ஆகி அப்படிலாம் இருக்கும். இப்போ இந்த வெத்தலை பார்த்தீங்க, இது ஃபஸ்ட் கிளாஸ் வெத்தலை. இருந்தாலும் இந்த இடத்துல லேசாக ஒரு ஓட்டை இருக்கு. ஸோ வெத்தலையில் ஓட்டை இருந்தால், அதுவும் 2-3 ஓட்டைகள் இருந்தால், திஸ் இஸ் நாட் குட். அது கருத்தரித்து குழந்தை பெறுவதற்கு உகந்தது அல்ல. பார்த்து வெத்தலையை இனி பொறுக்கி எடுக்கணும். பொறுமையாக உட்காந்து ஆண் குழந்தை வேணா ஆண் குழந்தை, பெண் குழந்தை வேணா பெண் குழந்தை, அதனுடைய டேமேஜ் இருக்கக்கூடாது. இப்போ இன்னொரு வெத்தலை காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த வெத்தலை பாருங்க, இந்த டாப்பில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருக்கு. சில வெத்தலையில் இந்த பக்கம் கட்டாக இருக்கும், சில வெத்தலையில் இந்த பக்கம் ஏதாவது அரிச்சிருக்கும், 1 2 3 ஹோல்லாம் இருக்கலாம். அப்போ வெத்தலை என்பது நன்றாக இருக்க வேண்டும், ஓட்டைகள் இல்லாமல் இருக்கணும், டேமேஜ் இல்லாமல் இருக்கணும். டேமேஜ் இருந்தால் குழந்தைக்கு டேமேஜ் இருக்கும், ஓட்டை இருந்தால் அந்த குழந்தை இறந்து கூட பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ தாம்பூலம் தரிக்கும் போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அழிக்கிழமகமா சுகப்பிரசமா, குழந்தைக்கு ஏதாவது டேமேஜோட பிறக்குமா? டேமேஜ்னா விரல்கள் கால்களில் வித்தியாசம் வரும். இந்த மாதிரி அந்த வெத்தலை காட்டி கொடுத்துரும். ஸோ சுமங்கலி என்பவள் வெத்தலை தரிக்கணும். அந்த வெத்தலை தரிக்கின்ற பொழுது இத்தனையும் பார்க்கணும். இதான் வெத்தலை சொல்லும் குழந்தை ரகசியம். சரி, ஒரு பெண் கல்யாணம் முடித்து சுமங்கலியாக இருந்தால் அவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் ஒரு பெண் கிரகம். சுமங்கலியாக இருந்தால், குழந்தை இல்லாமல் சுமங்கலியாக இருந்தால் அது சுக்கிர பகவான். குழந்தை இருந்து சுமங்கலியாக இருந்தால் அது சந்திர பகவான். தாய்மை அடைந்தவள் பேர். தாய்மை அடைந்து குழந்தை இருக்கும், அது சந்திர பகவான். அப்போ ஒரு சுக்கிர பகவான் ஒரு சந்திர பகவான். இந்த சுக்கிர பகவான் சுமங்கலி, குழந்தை தரிக்காதவர். சந்திர பகவான் சுமங்கலி, குழந்தை தரித்து தாயானவர். பின்னால் அவன் சுமங்கலி இல்லாமல் இருக்கிறது ஏஜில் வர்றது. இந்த 2 கிரகத்துக்குள்ள வித்தியாசம் தான். சந்திர பகவான் தாய்மை அடைந்த ஒரு பெண் கிரகம். சுமங்கலி என்பது தாய்மை அடையாத, அடைய விரும்பும் ஒரு பெண் கிரகம். 27 நட்சத்திரத்தில் சுக்கிரன் ஒரு ஆண் கிரகம், பெண் கிரகம். இப்போ 12 ராசியில் காலச்சக்கரம்னு பேசியிருப்பாங்க. அந்த கால தேவன் எப்படி இருக்கும்னா, மேச ராசியில் முதல்ல ஒரு நட்சத்திரம் ஆரம்பம், அசுபதி அப்படின்னு. அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி அப்படி போகும்.
அசுபதி என்பது கேது பகவானுடைய நட்சத்திரம். அசுபதி, மகம், மூலம் இந்த மூன்றும் கேது பகவானை சார்ந்தது. அது யானம் மோட்சத்துக்கு காரகன், ஆன்மீக காரகன். ஸோ முதல்ல ஒரு குழந்தை பாக்கியம், இது நான் முழுக்க குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் என்றால் அந்த சுக்கிரனுக்கு ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கிடைக்கும். இப்போ அஸ்வதிக்கு அடுத்து பரணி, பூரம், பூராடம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ பரணிக்கு ஒரு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கணும். அதான் சொன்னேன், இது ஒரு புணருதல் என்பது ஒரு தெய்வ காரியம், ஒரு காம இச்சைக்காக புணருதல் அல்ல. அப்போ ஒரு தெய்வீக அனுக்கிரகம் வேணுங்கிறதுனால தான் இந்த சுக்கிர பகவானுக்கு முன்னால் ஒரு தெய்வீக காரகனான கேதுவின் நட்சத்திரம் இருக்கு. இப்போ பரணின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னால் அசுவதி, ரைட். இந்த பெண் கிரகத்துக்கு அது மூன்றாக மாறுவதற்கு, அதாவது ஒரு குழந்தை கிடைப்பதற்கு ஒரு ஆண் தேவை இல்லையா? அந்த ஆண் கிரகம் தான் சூரிய பகவான். அவர் முழுக்க சூரிய பகவான். சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் உற்பத்தி ஆகாது. உற்பத்திக்கு காரகம் சூரிய பகவான். சூரிய பகவான் இல்லாமல் இந்த உலகத்தில் ஏதாவது உற்பத்தி ஆகுமா? சூரிய பகவான் ஒரு 2 நாள் லீவ் போட்டாரியா, வரமாட்டாருன்னா உலகமே சம்மித்திரும், பூ கனி எதுவுமே வராது, உலகம் அழிந்து விடும். ஸோ உற்பத்தி பண்ணுவதில், உருவாக்கத்தில் சூரிய பகவான் வேணும். அப்போ இந்த அஸ்வதி, பரணி, அதுக்கு அடுத்து கார்த்திகை முழுக்க சூரிய பகவானோட நட்சத்திரம். அப்போ இந்த மூன்றும் சேருகின்ற பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கி, அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்த உடனே இவள் தாயாகிறார். எனவே இவள் சந்திரனாக மாறுகிறார். சுக்கிரனாக இருந்த இவள் சந்திரனாக மாறுகிறார். அப்போ கார்த்திகைக்கு அடுத்து என்னன்னு பாருங்க. கார்த்திகைக்கு அடுத்து ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி என்பது தாய்மை அடைந்த குழந்தை உள்ள சந்திரன். கார்த்திகை என்பது சுக்கிரனுடன் ஒரு ஆண் கிரகமாக இருந்து சுக்கிரன்கிற பெண் கிரகம் கேதுங்கிற நட்சத்திரத்தினுடைய அசுவதியை வாங்கி அணுக்கிரகம் வாங்கி இணைந்து குழந்தையாகி தாயாகுது. அப்படியே வந்தீங்கன்னா 5ஆம் இடம் மகம், பூரம், உத்திரம், அது முழுக்க சூரியனுடைய இடம், சூரியனுடைய ஆளுமை. முதல் இடம் செவ்வாய், நேசத்தோட ஆளுமை. அப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, மகம் என்பது கேதுவோட நட்சத்திரம். இதற்கு அடுத்து பூரம் என்பது சுக்கிர பகவானோட நட்சத்திரம். ஆண்டாள் ஆடிப்பூரத்தில் பிறந்தா. ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் எம்பெருமானை கல்யாணம் முடிச்சா. ஸ்ரீரங்கம் சுக்கிர பகவானுடைய ஸ்தலம். நவக்கிரகத்தில் ஸ்ரீரங்கம் சுக்கிர பகவானுடைய ஸ்தலம். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்க, மகம் என்கிற ஒரு அணுக்கிரகம், பூரம் என்கிற ஒரு சுக்கிர கிரகம், அது பக்கத்தில் உத்திரம் என்கிற ஒரு சூரிய கிரகம். அப்போ அதுக்கடுத்து இவர்கள் தாயாக மாறும், அஸ்தம் என்கிற சந்திர பகவான். அப்போ கேது, அதாவது மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் 5ஆம் இடத்துல இந்த காம்பினேஷன். அடுத்து 9ஆம் இடம் தனுசு, அங்கே மூலம், பூராடம், உத்திரடம், திருவோணம் அடுத்து. இப்போ மூலம் என்பது அணுக்கிரகம், பூராடம் என்பது சுக்கிரன், அதுக்கடுத்து உத்திரடாதம் சூரிய பகவான் நட்சத்திரம். பிறகு இவர்கள் மூவர் ஆகின்ற பொழுது தாயாகுது. தாய் என்பது திருவோணம். இங்கேயும் அதே தான். அப்போ ஒரு கேது, ஒரு சுக்கிரன், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு அற்புதமான காம்பினேஷனுங்க. இந்த அணுக்கிரகம் தாங்க குழந்தை பாக்கியத்துக்கு. இதுக்கு இந்த வெத்தலை மிக மிக அற்புதமாக உதவி செய்யக்கூடிய ஒன்று. நாம் முன்னோர்கள் வைத்திருந்த பழக்க வழக்கங்கள் அத்தனையும் அறிவு பூர்ந்தது, அறிவு சார்ந்தது. நீங்கள் வெத்தலை போடும்போது பாருங்க, மாப்பிள்ளை வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும். அவருக்கு வெத்தலை அப்படி எடுத்து அடுத்து நல்லா அப்படி தடவி சுண்ணாம்பெல்லாம் பாக்கு வச்சு மடித்து கொடுப்பாங்க. அவர் அந்த சோபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார். அவர் அந்த வெத்தலையை வாயில் போட்டு அப்படி சோச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ தான் இவங்க தனக்கு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம்
அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் அப்படி ஆனந்தமாக இருக்கும்போது அவுத்து விடுவாங்க, காரிய சக்தியாக இருக்கும். ஸோ வெத்தலையில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அழி குழந்தையா வெத்தலை தரிப்பவர்களுக்கு கிடைப்பது. அடுத்து அந்த வெத்தலையினுடைய அமைப்பு ரீதி, அதனுடைய ஓட்டைகள், டேமேஜு, இதெல்லாம் குழந்தையை பற்றி சொல்லும். ஸோ ஒரு அற்புதமான விஷயம். அதனால் இனி வெத்தலை போடும்போது பிறக்கி எடுத்து ஆண் குழந்தை வேண்டும் என்பவர்கள் ஆண் வெத்தலையும், பெண் குழந்தை வேண்டுபவர்கள் பெண் குழந்தைக்குரிய வெத்தலையும் எடுத்து சரியான நேரத்தில் அது 3 நேரமும் போட பழகுங்க. இரவுலையும் சாப்பிட்டு போட்டு போடுங்க. புணர்கின்ற டைம் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக்கு 16 to 20வது நாள். மாதவிளக்குக்கு ஒரு மாதவிளக்கு இடைப்பட்ட காலம். பிரம்ம முகூர்த்தம் மிகவும் நன்று. குலதெய்வ வழிபாடு மிக மிக தேவை. எனது தொழில் மருத்துவம், சோதிடம். ஆலோசனைக்கு என்னை அணுகலாம். எனது நம்பர் 9945777500. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.